மனுஷ வடிவம் மட்டுமே இருக்க அவதாரங்கள்ல பார்த்தா ராமன், பலராமன், பரசுராமன், கிருஷ்ணன், வாமனன், கல்கி இந்த 6 அவதாரம். மிருகாவதாரம் அப்படின்னு பார்த்தா மத்ஸ்யம், கூர்மம், வராகம் அப்படின்ற 3 அவதாரம். முதல் 6 அவதாரம் மனுஷ உருவு, அது சக்கரை. அப்புறம் 3 அவதாரம் இருக்கு, மத்ஸ்ய, கூர்ம, வராகம், அது பால். இந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதான் நரசிம்மன், அழகிய சிங்கர். வால்மீகி ராமாயணத்துல வந்து நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்ற இரண்யன் கதையெல்லாம் இல்லை. ஆனா கம்பராமாயணத்துல உண்டு. கம்பர் அந்த இரண்யன் வதைப்படலத்தை சேர்த்திருக்கார். அதை எடுத்துட்டு சிதம்பரத்துக்கு போனா அவன் ஒத்துக்கல. மூல நூல்ல இது இல்லை, நீங்க நடுவில் இடைச்செருகள், அதனால இதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரார். மேட்டழகிய சிங்கர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. கம்பராமாயணம் அரங்கேற்றிய இடம். இன்னைக்கு போய் சேவிக்கலாம். அங்க உட்காந்து கம்பராமாயணத்தை சொல்றார். அப்போ நரசிம்ம அது வருது, இரண்யன் வதைப்படலம், நரசிம்ம அவதாரத்தினுடைய கதை. அதை பாடும்பொழுது உள்ளுக்கு வந்து மேட்டழகிய சிங்கர் வந்து தலையாசிச்சாராம். ஆஹா பேஷ் பேஷ் அப்படின்னு கர்ஜனை பண்ணாராம். அதை பார்த்த அத்தனை பண்டிதர்களும் பக்தியோட இந்த இரண்யன் வதைப்படலத்தை கம்பராமாயணத்தில் ஒத்துண்டு அந்த கம்பராமாயணத்துக்கு சங்க நூலாக ஒரு அந்தஸ்து கிடைச்சது அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணாவதாரத்தை வந்து அனைவரும் மயக்கிய அவதாரம், அழகால மயக்கினவர். இருந்தாலும் இந்த கோபிகைகளையும் ராதையும் தனியா விட்டுட்டு போயிட்டார். அவர் மனுஷனாக வாழ்ந்தார். ரொம்ப சோதனைகள் எல்லாம் பட்டாலும் அவதாரங்கள்ல அழகு அப்படின்னா நரசிம்மர் தான். பக்தனுக்காக தூணை பிளந்த சிங்கம். எங்கும் உளன் கண்ணன் என மகனை காய்ந்து அங்கு இல்லையால் என்று இரண்யன் தூண் புடைப்ப தோன்றிய என் சிங்கப்பிரான் அப்படின்னு ஆழ்வார்கள் போற்றிய ஆளரி. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் எடுத்தனா நரசிம்ம அவதாரத்தை பற்றிய திருநாமங்கள் எப்படின்னா முதல்ல, இடையில, கடைசியில 3 இடத்துலையும் வரும். 21, 22 நாரசிம்ம ஸ்ரீமான் அப்படின்னு தொடங்கி 200லேருந்து 210 அம்ருத்யு அப்படின்னு தொடங்கி சுராரிஹா அப்படின்னு முடியறது. கடைசியில பார்த்தாக்கா 946லேருந்து 970 வரைக்கும் ஆதார நிலையோதாதா புஷ்பஹாச பிரஜா அது வருது. தர்மத்தை வந்து அந்த உலகத்தை தாங்கும் பிரகலாதன், அவனுக்கு ஆதாரமானவன் பகவான். ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து விஷ்ணு சகசநாமத்துக்கு உரை எழுதுறார். சர்வ பிரணனஹாயுத அப்படின்னு எழுதும்போது எதையும் ஆயுதமாக செய்யக்கூடிய வல்லவன், ஆயுதமாக்கக்கூடிய வல்லவன். ஏன்னா நகங்களை பயன்படுத்தினா இல்லையா அப்படின்னு பகவத் பாதாள் சொல்றார். பொய்கை ஆழ்வார் நரசிம்மனுடைய திருநாமங்களை நினைச்சாலே அந்த பிரகல்லாதனுடைய விரோதியான ஹிரண்யகசிப்பை அழித்து எப்படி பிரகல்லாதனுக்கு தன்னையே கொடுத்தாரோ அந்த மாதிரி நமக்கும் தன்னையே அளிப்பார். களியில் பொருந்தாதவனை பொருள் உற்று அறியாய் இருந்தான் திருநாமம் எண் அப்படின்னு முதல் திருவந்தாதில சொல்றார். அவர் பெருமாளானவர் தனக்கு அவசாரம் பண்ணா கூட பொறுத்துக்குவார், பாகவத அவசாரத்தை பொறுக்க மாட்டார். அப்படின்றது உரத்தினால் ஈர் அறியாய் நேர் வலியோனாய இரணியனை ஓர் அறியாய் நீ இடந்த ஊன் அப்படின்னு முதல் திருவந்தாதில ஆழ்வார் சொல்றார். பகவான் அவதரித்து பண்ண எல்லா தொழில்கள் எல்லாம் பாகவத அவதாரத்துக்குனே தான் வந்தது, அத்தனை அவதாரமும் அப்படின்னு ஸ்ரீவசன பூஷணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடும் அப்படின்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் சாதிக்கிறார். தன்னை பெண்ணா பாவிச்சுக்கிறார். பராங்குச நாயகி பெண்ணாகவும் தலைவியாகவும் தலைவிக்கு ஒரு தாயாகவும் தோழியாகவும் 3 விதமான பாவங்கள்ல பாசுரங்களை பாடியிருக்கார் நம்மாழ்வார். அவர் ஒருத்தர் தான். இப்படி தாய் பாசுரம் வந்து சொல்றது, இந்த மாதிரி பிரகலாதன் கூட்டவன்னா வந்து என்னுடைய பெண் நான் எல்லா இடத்துலையும் தேடுறாவன்னு நீ வரலையே, அவ எவ்வளவு வருத்தத்துல இருக்கா அப்படின்னு தாய்ப்பாசுறதா ஒரு பாசுரம். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரண்யன் அகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோளரியே அப்படின்னு திருவாய்மொழியில சாதிக்கிறார். பெருமாளானவன் தண்டிப்பதற்கான காரணத்தை சொல்றார். சிந்தையினால் இகழ்ந்த இரண்யனை இழுத்துன்னு வந்து கிழிச்சு உள்ளுக்குள்ள எப்படி பகை உள்ளூர இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறான் உள்ள கையை வச்சு. அப்படி இருக்கிறதுனால தான் தண்டனை. ஆராய்ந்து பார்க்காமல் பகவானை நிந்தனை பண்ணா கூட பெருமாள் தண்டிக்கிறது இல்லை. போனா போறது பெருமாளை துதி பண்ணும்போது கூட அவன் உள்ளார்ந்து பண்றானா இல்ல கபடமா பண்றானா விளம்பரத்துக்காக பண்றானா அப்படின்னு கூட பார்க்கறது இல்லை.
பெருமாளுக்கு எப்பவுமே அருள் பண்றதுல ஆசை ஜாஸ்தி. கிளரொளியால் குறைவில்லா அறிவுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியது அகல் மார்பம் கிழிந்துகந்த திருவாய்மொழி. நரசிம்மன் அந்த பாசுரத்தில் நரசிம்மன் பெருமான் விரும்பாத அவளை தனக்கும் வேண்டாம் அப்படின்றார் தலைவி பராங்குச நாயகி. கிளரொளியாய் குறைவில்லாம் அறிவுருவாய் கிளர்ந்தெழுந்து கிளரொளிய இரணியது அகல் மார்பம் கிழிந்துகந்த, அந்த பகவானுக்கு பிடிக்கலையா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. நரசிம்ம பெருமானுடைய விரல் நாங்களுக்கு இரையானதால் சுவாமியினுடைய திவ்ய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, சங்கு சக்கரம், அதுங்களுக்கு பெரிய குறையாம். நாங்கள் 2 பேரும் வரல, விரலையே அவர் ஆயுதமாக்கிட்டார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அதை பெரியாழ்வார் அந்தியம்போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு திருப்பல்லாண்டிலே இருக்கு. கண்ணனுடைய குழந்தை பருவத்தை சொல்லும்போது பெரியாழ்வார சப்பானி கொட்டுற அந்த குழந்தை 2 கையும் சப்பானி கொட்டுறதை சொல்லும்போது நரசிம்மரை சொல்லி இந்த குழந்தை அதை மாதிரி சப்பானி கொட்டுறது அப்படிங்கிறார் அவர். அப்போ அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வானுகிர் சிங்க உருவாய் உளம் தொட்டு இரண்யன் உன் மார்பம் அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி கொட்டு அப்படின்னு குழந்தைக்கு சொல்றாரு. அந்த கைதானே அந்த அளந்திட்ட தூணை அவன் தட்டினா இல்லையா இரண்யன், அங்க வளர்ந்து இல்லையா நீ, வளர்ந்து சிங்க உருவாய் உளம் தொட்டு இரண்யன் ஒன் மார்பு அகலம் பிளந்திட்டாயே, அந்த கைதான் இந்த கை, அந்த கையால தட்டு அப்படிங்கிறார் பெரியாழ்வார். கண்ணனுக்கு பூச்சு விடுறார் அவர். அப்ப கூட இடந்திட்டு இரண்யன் நெஞ்சை இருபளவாக முன்கீண்டாய் அப்படிங்கிறார். நரசிம்ம பெருமானை சொல்லி கிருஷ்ணரை கொண்டாடுறார் பெரியாழ்வார். அகோபிலம் நிறைய திவதேசங்கள்ல அர்ச்சாவதாரமாக பகவான் நரசிம்மன் அருள்பாலித்து இருக்கான். அகோபிலம் ஒண்ணு. அங்கன் ஞானம் அஞ்ச அங்குவோர் ஆள் அறியாய் அவுணன் பொங்க ஆகம் வல் உகிரால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கானனை கொம்பு கொண்டு பக்தமையால் அடிச்சீழ் செங்கா இறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே அப்படின்ற திருமங்கை ஆழ்வார். சோழசிம்மபுரத்துல யோக நரசிம்மனாக மிக்கானை மறையாய் விரிந்த விளக்காய் எண்ணுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை தடிகை கடம் குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போயினேனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார். அக்காரக்கனியை சர்க்கரையும் பாலும் சேர்ந்து அவ்வளவு தித்திக்குமா, அடைந்துய்ந்து போனேனே அப்படிங்கிறார். பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் தன் வாயால் ஓர் 1000 நாமம் ஒள்ளிய ஆகிப்போத அங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பிலனாக இரண்யன் சொல்றான். பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் அவனுடைய வாயில 1000 நாமம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒள்ளிய ஆகிப்போத அங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் பொறுப்பிலனானான் இரண்யன். வெள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையெயிறு அனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாக தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு பெரிய திருமொழியில. ஆண்டாலும் அரங்கனை மனசால நினைச்சாலும் நரசிம்மரையும் சேர்ந்துதான் பாடுறாவோ. மாறி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. நாச்சியார் திருமொழியிலையும் ஊன் கொண்ட வள்ளுகிரால் இரண்யனை உடல் இடந்தான் அப்படின்னு அத்தனை ஆழ்வார்களும் கொடுத்த பட்டமே நரசிம்மன். நரசிம்ம அவதாரத்துக்கு அது தெள்ளிய சிங்கம், அழகிய சிங்கம். உடனே 46 நிமிஷங்கள்ல அந்த அவதாரம் முடிஞ்சாலும் அதனுடைய மேன்மை அத்தனை ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் படித்தாலும் சொல்ல மாட்டாது.